உண்டாவதாக. இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் கேட்டது போல இந்த கூட்டங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு முடிய இங்கே நடைபெறும். நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கு அன்பானவர்களையும் அறிமுகமானவர்களையும் அழைத்து வந்து பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாய் அவர்களை மாற்ற நாங்கள் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமாக இருக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதல் நாள் கூட்டத்திலே என்ன செய்ய வேண்டும், வாட் ஷால் ஐ டூ, நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். எங்களோட வீட்டில் காலையில் ஒரு உபவாச ஜெபம் இருந்தது. அந்த ஜெப நேரத்திலே நாங்கள் கூடி ஜெபிக்கிற வேளையிலே எனக்குள்ளே இப்படி ஒரு வசனம் துணிக்க ஆரம்பித்தது. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது என்ன செய்வேன், என்ன செய்வேன் என்றும் கூட தமிழ்லே அப்படி இருக்கிறது. நாம் அதை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சந்தோஷம்தானா? சந்தோஷம்தானா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் அநேகர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு யாருக்கையாலும் ஒன்றோ 2 பேர் தெரியுமா அப்படி கேட்டவங்க? சும்மா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு நம்ம வசனத்துக்கு போகலாமே. அப்படி எதாவது யோசிக்க முடியுதா? என்ன செய்வேன், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு. கர்த்தர் ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். உக்ரணக்காரனா இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்ரணக்காரன், நான் என்ன செய்வேன், என் எஜமான் உக்ரண விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்ரண விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களின் ஒவ்வொருவராக வரவழைத்து 9வது வசனம் படிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன், அவனுக்கு ஒரு அக்கௌண்டன்ட், ஸ்டூவர்ட், அவனுக்கு ஒரு உக்ரானக்காரன், அம்பாசிடர் அவனுக்கு இருந்தான். அந்த எஜமானன் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் இந்த உக்ரானக்காரன் அழித்து போடுவதாக அவனுக்கு ஒரு செய்தி வந்தது. அப்பொழுது இந்த உக்ரானக்காரனை அந்த எஜமான் வரவழைத்து, உன்னை குறித்து நான் கேள்விப்படுகிறது என்ன, உன்னுடைய உக்ரான கணக்கை ஒப்புவி, இனி நீ என் உக்ரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இந்த எஜமான் என்று சொல்வது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. இந்த உக்ரானக்காரன் என்று சொல்வது உங்களையும் என்னையும் காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உக்ரானக்காரன் அநீதியுள்ள உக்ரானக்காரன் என்று இந்த எஜமான் கேள்விப்படுகிறான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்ல, எஜமான் தன் கையிலே கொடுத்திருந்த எல்லா பொறுப்புகளையும், தன் கையிலே கொடுத்திருந்த ஆஸ்திகளை எல்லாம் அவன் அழித்து போடுகிறவனாக அவன்
கேள்விப்பட்டான். இப்பொழுது உக்ரான கணக்கை ஒப்புவிக்கும்படியும் உக்ரானத்தை விட்டு உக்ரான பொறுப்பை விட்டு அவனை தள்ளுகிறதையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் செய்த ஒரு கேள்வி, அவன் தனக்குள்ளே சொல்லிக்கொண்ட ஒரு கேள்விதான், நான் என்ன செய்வேன்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் என்ன செய்வேன்? தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் நம்முடைய எஜமானாகிய இயேசுவுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நமக்கு தந்திருக்கிற எல்லா பொறுப்புகளுக்கும் நம் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? இயேசு கணக்கு கேட்கிற நாளிலே இயேசுவானவர் நமக்கு முன்பாக நமக்கு தந்த கிருபைகள், தாளந்துகள், வரங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் கணக்கு கேட்கும்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? இங்கே ஒரு மனுஷனை குறித்து படிக்கிறோம், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கும் பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன செய்வேன், என்ன செய்வேன் என்று வேதத்தில் கேள்வி கேட்ட அநேகர் வேதத்தில் உண்டு. 1-2 பேரை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லூக்காஸ் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஒரு தோட்டக்காரன், தோட்டத்துக்கு எஜமான் கேட்கிற ஒரு கேள்வியை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம்? எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனை ஆகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி. The owner of the vineyard saying, what shall I do? திராட்சை தோட்டத்தின் எஜமானன் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் புறப்பட்டு வழியில் போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் என்ன செய்ய வேண்டும்? I want to inherit the eternal life. What shall I do? நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க விரும்புகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? இவன் ஒரு வாலிபன் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது, திராட்சை தோட்டக்காரன், திராட்சை தோட்டத்தினுடைய எஜமான், தோட்டக்காரன் அல்ல, எஜமானன் ஒரு கேள்வி கேட்கிறான், என்ன செய்யலாம்? இரண்டாவது, ஒரு வாலிபன் கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நம்பர் 3. மூன்றாவது, இன்னொரு மனுஷன் கேட்கிறான். நான் இதை உங்களுக்கு முன்னுரையாக சொல்லிவிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அடுத்து நான் தொடர வாசிக்கிறேன். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Matthew Gospel chapter 27 verse 22. பிலாத்து அவர்களை நோக்கி அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு கேள்வி கூட, இன்னொரு வசனத்தை கூட நமக்கு வாசிக்கலாம். 4வது ஒரு மனிதன் கேட்கிறதை நமக்கு வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனம். Acts of Apostles chapter 22 verse 10. அப்பொழுது நான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு வழியிலே தேவனால் இயேசுவால் சந்திக்கப்பட்ட ஒரு பெரிய மனுஷன், கமாலியலின் பாதத்தில் படித்த ஒரு பெரிய மனிதன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை பேர் ஆச்சு? எத்தனை பேர்? சத்தமா சொல்லுங்க. இன்னொரு மனுஷனை கூட நமக்கு வேதத்தில் படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள்.
Luke Gospel chapter 12 verse 17 and 18. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? இன்னைக்கு ராத்திரி நீங்களும் நானும் நம்முடைய இயேசுக்கு என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய இயேசுக்கு என்ன செய்ய போகிறோம்? அதை தான் இந்த ராத்திரி நான் உங்களோடு கூட பேச நான் ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது, திராட்சை தோட்டத்தின் எஜமானன், ஓனர் ஆஃப் த vineyard, அவன் கேட்கிறான். மீண்டும் முதல் குறிப்புக்கு நான் உங்களை அழைக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். 20:13. அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம்? எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனை ஆகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவனை அனுப்பினான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே 9வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு பேரபிள், ஒரு உவமையை சொல்லுகிறார். வாசிக்கலாம் 9ஆம் வசனம். பின்பு அவர் ஜனங்களுக்கு சொல்ல தொடங்கின உவமையாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு நெடுநாளாய் அவன் புறதேசத்துக்கு போயிருந்தான். அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்து அனுப்பும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். பின்பு அவன் வேறொரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். அவன் 3ஆம் தரமும் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் காயப்படுத்தி துரத்தி விட்டார்கள். அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம்? எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனை ஆகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவனை அனுப்பினான். தோட்டக்காரர் இவனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, சுதந்திரம் நம்முடையதாகும்படிக்கு இவனை கொல்லுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வான்? அவன் வந்து அந்த திராட்சை தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரரிடத்தில் கொடுப்பான் அல்லவா என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு சொன்ன உவமையினுடைய சம்பவத்தை இந்த ராத்திரி நான் விளக்கி பேச ஆசைக்கிறேன். ஒரு எஜமானன், அவர்தான் பிதாவாகிய தேவன். இந்த பிதாவாகிய தேவன் அவருடைய உலகம் என்கிற தோட்டத்திலே உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். உங்களிடத்தில் என்னிடத்திலே பிதாவாகிய தேவன் கனிகளை எதிர்பார்க்கிறார். பருவ காலங்கள் வரும்போது பிதாவாகிய தேவன் தம்முடைய ஊழியக்காரரை நம்மிடத்தில் அனுப்பி கனிகளை பெற்றுக்கொள்ளும்படி அனுப்பி கொண்டே இருக்கிறார். முதலாவது ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். அவனை இந்த உலகம் என்ன செய்ததா? புறம்பே தள்ளி அவரை கல்லெறிந்து கொன்று போட்டார்களாம். இரண்டாவதும் ஒரு ஊழியக்காரனை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். வேறொரு ஊழியக்காரன் அனுப்பின போது அவனையும் அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். மூன்றாம் ஒரு ஊழியக்காரன் அனுப்பினார்கள். அவனையும் காயப்படுத்தி துரத்தி விட்டார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த ஜனங்கள் கனி கொடுக்க வேண்டும், இந்த ஜனங்களிடத்திலே நன்மையை காண வேண்டும், இந்த ஜனங்களிடத்திலே நன்மை கனியுள்ள ஜீவியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த உலகம் முழுவதையும் தேவன் உண்டாக்கினார். இந்த உலகத்திலே மனிதனை வைத்து மனிதன் நல்லவனாய் ஜீவிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். மல்கியா தீர்க்கதரிசியானவன் இவ்விதமாய் சொல்லுகிறான். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாய் இருக்கும் போது ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியாக, தேவ பயமுள்ள சந்ததியாக இந்த ஜனங்கள் காணப்படுவார்கள், இந்த உலகம் காணப்படும், இந்த அம்சி பட்டணம் காணப்படும் என்று சொல்லி
தேவன் தேவ பக்தி உள்ள மனுஷனை தேவன் பூமிக்கு அனுப்பினார், ஊழியக்காரனை அனுப்பினார். அவர்கள்தான் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகளை இந்த உலகம் என்ன செய்ததாம்? அவர்களை அடித்து அவமானப்படுத்தி கல்லெறிந்து கொலை செய்து போட்டார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அன்புள்ள தேவன், ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் மீண்டும் 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 அவர் தம்முடைய ஊழியக்காரரை, தூதனை அவர் அனுப்பி கொண்டே இருந்தார். எப்படியாகிலும் இந்த தேசம் அழிவிலிருந்து மீட்கப்பட வேண்டும், இந்த தேசம் நல்ல தேசமாய் மாற்றப்பட வேண்டும், இந்த தேசம் சுவிசேஷத்தை அறிய வேண்டும், இந்த ஜனங்கள் தேவ பக்தி உள்ள சந்ததியாய் இந்த தேசம் மாற வேண்டும் என்று எண்ணி பரலோகத்தின் தேவனானவர் அதினதின் காலத்திலே, அதினதின் நேரத்திலே தம்முடைய பரிசுத்தவான்களை பூமியிலே அனுப்பி கொண்டே இருந்தார். ஆனாலுமோ இந்த தேசமோ, இந்த உலகமோ, இந்த உலகத்தின் ஜனமோ தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை, தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரை, தேவனுடைய மனதின்படி அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களை அவர் கொலை செய்து கொன்று போட்டார்கள். தீர்க்கதரிசிகளின் ரத்தம் இந்த தேசத்திலே சிந்தப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் ரத்தம் இந்த தேசத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. சகரியா தொடங்கி யோவான் ஸ்நானகன் ரத்தம் வரைக்கும், ஏன் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரின் ரத்தம் கூட இந்த பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறது. எப்படியாகிலும் இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த தேசம் தேவ பக்தி உள்ள சந்ததியாய் மாற வேண்டும். பொல்லாத சந்ததி அகற்றப்பட்டு பக்தி உள்ள ஜனமாய், தேவனை ஆராதிக்கிற ஜனமாய் இந்த தேசம் மாற வேண்டும் என்று பிதா தன்னுடைய மனதிலே சித்தம் கொண்டிருந்தார். ஆனாலுமோ அதைதான் இயேசு சொன்னார், கோழி தன் கஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற வண்ணமாக, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற வண்ணமாக நான் எத்தனையோ தரம் உன்னை கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன். அம்சி பட்டணமே, உன்னை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன செய்யலாம்? தீர்க்கதரிசிகளை கொலை செய்த இந்த பட்டணத்திற்கு என்ன செய்யலாம்? இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யலாம்? இந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு என்ன செய்யலாம்? இந்த தேசம் இயேசுவை அறிவதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி இன்றைக்கு அவர் பரலோகத்திலே தூதர்களோடு, குமாரனாகிய இயேசுவோடு, பரிசுத்த ஆவியானவரோடு அவர் திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார். திட்டம் பண்ணின தேவன் தன்னுடைய சுதந்திரவாளியாகிய இயேசுவை அனுப்பலாம். இப்பொழுது மீண்டும் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம்? நான் என்ன செய்யலாம்? What shall I do? What can I do? என்னுடைய ஊழியக்காரரெல்லாம், என்னுடைய தீர்க்கதரிசிகளெல்லாம் கொன்று கொலை செய்து போட்டார்களே. ஐயோ, இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டுமே, இவர்கள் கனி உள்ளவர்களாய் மாற வேண்டுமே. என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினார். எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினார். அவனையாகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி, அவனையாகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவனை அனுப்பினான். இயேசுதான் அந்த பிரியமான குமாரன். அதான் மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 17ஆம் வசனத்திலே, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். He is my beloved son, I well please in him. இவர் என்னுடைய நேசகுமாரன். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன்.
பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த இயேசு எப்படி இருந்தாராம்? வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகத்திற்கு திருப்பும் போது பிதாவுக்கு செல்ல பிள்ளையாயிருந்தாராம். பிதாவின் சமூகத்திலே நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்தாராம். வாசிக்கலாம் 30வது வசனம் 8ஆம் அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் களி கூர்ந்தேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இயேசு பிதாவினுடைய செல்ல பிள்ளையாயிருந்தாராம். பிதாவினுடைய அவருடைய அருகே நித்தம் மனமகிழ்ச்சியாயிருந்தாராம். செல்ல பிள்ளையாகிய இயேசு. யோவான் சுவிசேஷகன் சொல்லுகிறான். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு என்னோட வேத புத்தகத்தை திருப்பும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த இயேசு எப்படிப்பட்டவராயிருந்தார்? அவர் மடியிலே பிதாவின், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் வாசிக்கலாம். அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியிலே அவர் தேவனோடு இருந்த 18வது வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனே. இந்த இயேசு, இந்த பிரியமான குமாரன், இந்த இயேசு எங்கே இருந்தார்? எப்படி இருந்தார் என்றால், பிதாவின் சமூகத்திலே செல்ல பிள்ளையாயிருந்தார். பிதாவின் மடியிலே இருந்தாரா? பிதாவின் மடியிலே இயேசு தேற்றப்பட்டார். இயேசு பிதாவின் மடியிலே அன்பான பிள்ளையை போல, செல்ல பிள்ளையை போல, அருமையான மகனை போல, ஒரே பேரான குமாரனாய் பிதாவின் மடியில் இருந்த இயேசுவை அவர் இந்த பூமிக்கு அனுப்பினாரையா? இந்த இயேசுவை ஆகிலும் கண்டு ஜனங்கள் பயந்து ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்வார்கள், ஒரு பரிசுத்தத்தை காண்பார்கள், பக்தி உள்ள ஜனமாய் மாறுவார்கள் என்று ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். Jesus is beloved son of Father, beloved son and begotten son. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைட்லின் சன். அவர் ஒரே பேரான குமாரன், அன்பான குமாரன், அன்பான குமாரன், ஒரே பிகாட்டன் சன், ஒரே பேரான குமாரன். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Is a begotten son, ஒரே பேரான குமாரன், பிரைட்லின் சன், மணவாளனாய் மாறப்போகிற, மணவாளனாய் மாற்றப்பட போகிற குமாரன். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் பூமிக்கு அனுப்பினார். இப்படியாகிலும் ஜனங்களிடத்திலே சுதந்திர வீதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எப்படியாகிலும் ஜனங்களிடத்திலே சுதந்திர வீதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஜனங்கள் கனியை பெற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டது உன்னையும் என்னையும் நியாயந்தீர்ப்பதற்காக அல்ல, உங்களையும் என்னையும் நியாயந்தீர்ப்பதற்கு அல்ல, உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படிக்கு தேவகுமாரன் இயேசு என்கிற ஒரே பேரான குமாரன், பிதாவின் மடியிலே தவழ்ந்த குமாரன், பிதாவின் சமூகத்திலே செல்ல பிள்ளையாயிருந்த குமாரன், அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார். இந்த இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இந்த இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ
அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராய் மாறுபடிக்கு இந்த ஒரே பேரான குமாரனை அவர் பூமிக்கு அனுப்பினார். இந்த இயேசுவண்டை வருவாயா? இவர் புருஷ சித்தத்தினாலோ மனுஷ சித்தத்தினாலோ தோன்றினவர் அல்ல. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த இயேசு என்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தாரா? அப்படியானால் இந்த ஒரே பேரான குமாரன் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாயிருந்தவர், பிதாவின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவராயிருந்தவர், அம்சி பட்டணமே உன்னை ரட்சிக்கும்படியாய் அவர் இந்த உலகத்திற்கு பூமிக்கு அனுப்பப்பட்டார். அவரையோ அவமானப்படுத்தி ஈன கோலமாக்கி சிலுவையிலே தொங்க வைத்தார்களே, வாரினால் அடித்தார்களே, முகத்திலே துப்பினார்களே. ஏன் இந்த இயேசுக்கு இத்தனை பாடுகள்? இந்த இயேசு ஆணிகள் கடாவப்பட்டவராய், ஈட்டினால் குத்தப்பட்டவராய், முள்முடி சூடப்பட்டவராய், நிந்தை நிறைந்தவராய், அவமானம் நிறைந்தவராய், பாடுகளை சகித்தவராய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த கல்வாரியில் இருக்கிற இயேசு இந்த ராத்திரி இந்த பட்டணத்தை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். இந்த ஒலிபெருக்கின் மூலமாய் உன்னோடு கூட இந்த வார்த்தையை பேசுகிறார். இந்த ராத்திரி இந்த கல்வாரியில தொங்குகிற என் இயேசு என்கிற ஒரே பேரான குமாரனை நீ விசுவாசிப்பாயானால் உனக்கு சுகம், உன் ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு. கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போ ஏங்கி நின்றான். கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போ ஏங்கி நின்றான். அந்த பிலாத்து கையை கழுவி ஆண்டவரே அனுப்புகிறார். அந்த பிலாத்து கையை கழுவி ஆண்டவரே அனுப்புகிறார். ஏறுகின்றார் அள்ளாடி கவிழ்ந்து களைப்போடு சுமந்து என் நேசர் உல்கதா மலையின் மேல் நடந்து ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தா கொடுமை நெஞ்சும் வெள்ளத்தான் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தா கொடுமை. இரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை இரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பா. கள்ளாடி கவிழ்ந்து களைப்போடு என் நேசர் குருசை சுமந்து
சுகப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுதான் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா. குருசெடுத்தே நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா. குருசெடுத்தே நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா. குருசெடுத்தே இத்தனை பாடுகளை சுமந்து நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? பரலோகம் ஸ்தம்பித்தது, பரலோகம் திகைத்தது. ஆதி மனிதன் பாவத்தில் விழுந்த போது, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட போது, பிதாவாகிய தேவன் அங்கலாய்த்தார். யாரை நான் அனுப்புவேன்? யார் என்னுடைய காரியமாய் போவான்? ஒரே பேரான குமாரனாகிய இயேசு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் தேவா என்று சொன்னார். இந்த இயேசு ஒரே பேரான குமாரனாகிய பிதாவின் மடியிலே தவழ்ந்த இயேசு மனுக்குலமாய் மனுஷ ரூபம் எடுத்து அடிமையின் சாயலாய் மாறி இந்த தேசத்திற்கு, இந்த மனுகுலத்தை தேடி வந்தார் ஐயா. அவரையோ ஜனங்கள் வாதித்தார்களே, நிந்தித்தார்களே, துப்பினார்களே, சிலுவையில் அறைந்தார்களே. ஏன் இந்த பாடுகள் ஆண்டவரே? இந்த இயேசு உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். மோசேயின் முகாந்திரம் சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல நான் உயர்த்தப்படும் போது அநேகரை என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். இந்த இயேசு உனக்காக அவமான சின்மமாய் கொல்கதாவிலே ஆணிகள் கடாவப்பட்டவராய் சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். இந்த ராத்திரி அம்சி பட்டணமே, இந்த சிலுவையை நீ நோக்கி பார்ப்பாயானால் உனக்கு ரட்சிப்பு, உனக்கு சுகம், உனக்கு இளைப்பாறுதல். இந்த இயேசு அண்டை நீ வரமாட்டாயா? இந்த இயேசு அண்டை நீ வரமாட்டாயா? இந்த இயேசு அண்டை ஓடி வா. பிதாவாகிய தேவன் பாவத்திலே மாள்கிற மனுகுலத்தை மீட்கும்படிக்கு நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். இந்த இயேசுவை நேசித்து வா, இந்த இயேசுவை தேடி வா, இந்த இயேசுவை விசுவாசித்து வா. அவர் உனக்கு ரட்சிப்பை தர வல்லவர். உடைய காயங்கள், உடைய வியாதிகளை சுகமாக்கும். அவருடைய ரத்தம் உன் பாவங்களை மன்னிக்கும். அவருடைய சிலுவையிலே சிந்தின ரத்தம் உன் அக்கிரமங்களை பாவங்களை மன்னித்து உன்னை பரிசுத்தவானாய் மாற்றும். பாவ மன்னிப்பு வேண்டுமா? இளைப்பாறுதல் வேண்டுமா? சுகம் வேண்டுமா? கல்வாரியிலே தொங்குகிற இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடு. எங்கள் சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ சமீபத்திலோ தூரத்திலோ இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். மனிதன் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே
என்கிற நாமம் அல்லாமல் நீ ரட்சிக்கப்படுவதற்கு வேற இல்லை. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல்ல ஜாலம், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல்ல ஜாலம், கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், நம்பி வா இயேசுவை, நம்பி வா. அத்திமரம் துளிர் விடவில்லையோ, திராட்சை செடி கனி கொடுக்கவில்லையோ, ஒலிவ மரத்திலே பலன் இல்லையோ, அத்திமரம் சுகத்தை காண்பிக்கிறது. சுகமில்லாமல் வியாதி படுக்கையிலே நீ இருக்கிறாயோ, திராட்சை செடி உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடி போல் இருப்பாள். உன் மனைவி நிமித்தம் உனக்கு ஆறுதலும் சந்தோஷமும் இல்லாமல் இருக்கிறாயோ, யோபின் மனைவியை போல உன் மனைவி மாறி போனாலோ, ஒலிவ மரம் உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரத்து கன்றுகளை போல இருப்பார்களாமே. உன் பிள்ளைகள் நிமித்தம் உனக்கு நன்மை இல்லையோ, இளைப்பாறுதல் இல்லையோ, இந்த ராத்திரி நிற்கதியற்றவனை போல நீ காணப்படுகிறாயோ, உன் குடும்பத்திலே உனக்கு சமாதானம் இல்லையோ, நம்பி வா இந்த சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை பார்த்து. இந்த ராத்திரி உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு. மாந்திரிக கட்டினாலே கட்டப்பட்டு சமாதானமின்றி கிடக்கிறாயோ, இயேசுவினிடத்தில் ஓடி வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஜாதி வித்தியாசம் இல்லாமல், இன வித்தியாசம் இல்லாமல் அன்பான இயேசு உன்னை அழைக்கிறார். நீ வருவாயானால் உனக்கு இளைப்பாறுதல், உன் பாவம் மன்னிக்கப்படும், உனக்கு சுகம் உண்டாகும், நன்மை உண்டாகும். நன்மை பெற்றுக்கொள்ள நீ ஓடிவா. உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. இதுவே உனக்கு ரட்சண்ய நாள். இன்றே உனக்கு அனுக்கிரக காலம். இந்த ராத்திரி தானே சகோதரா உன் ஆத்தும மீட்புக்குண்டான நன்மையை கொடுக்கிற ராத்திரி. ஓடி வருவாயா? நீ வந்து வா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக ஒரு வாலிபன் இயேசுவை பார்த்து கேட்கிறான். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியில் போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இங்கே இன்னொரு மனுஷன் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறான், What can I do, Lord? I want to inherit the eternal life. நித்திய ஜீவனை பெற வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு என்ன சொன்னார்? அதற்கு இயேசு நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. தேவன் ஒருவர் தவிர
நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஆனாலும் அவனுக்கு ஒரு ஆசை, நித்திய ஜீவனுக்குள்ளே போக வேண்டும். கீழே வாசிக்கிற போது 22ஆம் வசனத்திலே அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவன் ஆயிருந்தபடியால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, is a wealthy treasurer. He have a wealthy. அவனுக்கு ஆஸ்தி இருந்தது, பொக்கிஷங்கள் இருந்தது, சொத்து இருந்தது. இவனை குறித்து லூக்கா சுவிசேஷத்தில் படிக்கும்போது மன்னிக்கணும், மத்தேயு சுவிசேஷத்திலே ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் இருந்தான். இவன் ஐஸ்வர்யவான், பட்டணத்திலே ஒரு ஐஸ்வர்யவானாகிய மனுஷன். அவன் என்ன நினைத்தானோ தெரியல, இந்த உலகத்திலே நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், இந்த உலகத்திலே நான் விரும்புவதெல்லாம் நான் வாஞ்சிக்கிறேன். ஒருவேளை இந்த ஐஸ்வர்யவான் லாசருடைய சம்பவம் அவன் கேட்டிருந்தானோ என்னவோ தெரியல. இவனுக்கு ஒரு ஆசை, எப்படியாகிலும் பரலோகம் போக வேணும், எப்படியாகிலும் பரலோகத்துக்கு போய் சேர வேணும், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனிலே பிரவேசிக்க வேண்டும். என்னுடைய பணத்தை கொண்டு, என்னுடைய ஆஸ்தியை கொண்டு, என்னுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு இந்த பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க இயலுமா? வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஊசின் காதுல ஒட்டகம் நுழைவது லேசா இருக்குமா? ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை எல்லாம் இவன் கேட்டானோ என்னவோ தெரியல. இவனுக்கு ஒரு பெரிய பயம், இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், பரலோகத்துக்கு போக முடியுமா? அம்சி பட்டணத்தில் இருக்கிற அருமையான ஐஸ்வர்யவான்களே, தனவான்மாரே, உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தருடைய தூது எனக்கு உண்டு. ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்திலே திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்திலே திருப்தி அடைவதில்லை, தரித்திரனும் தன் தரித்திரத்திலே திருப்தி அடைவதில்லை. ஐயா, மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மனிதன் மரித்த பின்பு அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, பரலோகம் ஒன்று உண்டு, அழிவில்லாத நித்திய ஜீவன் என்கிற ஒன்று உண்டு. இந்த சொர்க்கராஜ்யத்திற்குள்ளே நீ பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசுவை பின்பற்றி வா, இயேசுவை பின்பற்றி வா, இந்த இயேசுவை பின்பற்றி வா. 21ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, உன் பொக்கிஷங்கள் இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் நீ தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு, அதுக்கப்புறமா நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அதான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. Take your cross, follow me. உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை, பாடுகள் இல்லாமல் சிங்காசனம் இல்லை. Christian life is not a jolly life. Christian life is a holy life. கிறிஸ்தவன் என்றால் ஏதோ ஜாலி பண்டிகை கிறிஸ்தவன் என்ற அர்த்தம் இல்லையா. பாடுகளின் வழியாய், உபத்திரவத்தின் வழியாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமா? சிலுவை என்றாலே பாடுதான் ஐயா. உன் சிலுவை எடுத்துக்கொள், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா. அவன் மிகுந்த ஆஸ்திக்காரனா இருந்ததுனாலே அவன் நினைச்சான், கொஞ்சம் காசு பணத்தை இயேசுநாதர் கையில காமிச்சா பரலோகத்தை கொடுத்துருவார் அப்படின்னு. இந்த இயேசுநாதர் கையிலே பரிதானம் செல்லாது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது,
கோபாக்கினை நாளிலே ஐஸ்வர்யம் உதவாது. 4வது வசனம் நினைக்கிறேன். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு உன்னை தப்புவிக்குமா? அக்கினி கடலாகிய 2ஆம் மரணத்துக்கு நீ தப்புவிக்கப்பட வேண்டுமானால் உன் ஐஸ்வர்யம் உன்னை காப்பாற்றாது. ஐஸ்வர்யம் உனக்கு சொர்க்கத்தை தராது. ஐஸ்வர்யம் உன்னை பரலோகம் கொண்டு போகாது. இன்றைக்கு ஒருவேளை நீ ஐஸ்வர்யவானாய் இருக்கலாம். ஐஸ்வர்யத்தை கொண்டு நீ மேன்மை பாராட்டாதபடி இன்றைக்கு இந்த ராத்திரி இயேசுவை பார்த்து கேள். இயேசுவே, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொல்லுவா, பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. உலகமே பின்னா, சிலுவையே முன்னா. உலகமே பின்னா, சிலுவையே முன்னா. இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்தின இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கரங்களை தட்டி, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த இயேசுவின் பின்னால உலகம் வேண்டாம், லோகம் வேண்டாம், இயேசு போதும் என்று உனக்கு நியமித்த பாதையில பொறுமையோடு ஓடும்படி, இயேசுவை பின்பற்றும்படி நீ வருவாயானால் சொர்க்கராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் நீ மாறலாமே. ஐஸ்வர்யம் வேண்டுமா? பரலோகம் வேண்டுமா? அழிந்து போகிற பொருட்கள் உனக்கு வேண்டுமா? பரமன் இயேசு உனக்கு வேண்டுமா? கோபாக்கினை நாளிலே உன்னை தப்புவிக்காத ஐஸ்வர்யம் உனக்கு தேவையோ? மரண ஆக்கினைக்கு தப்புவிக்கிற இயேசு உனக்கு வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும் என்று நீ கேட்டுப்பா. என்ன செய்ய வேண்டும் என்று நீ இயேசுவை கேட்டுப்பா. அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அம்சி தேசவாசியே, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. என் வசனத்தின்படி நடக்க ஆசைப்படு. உலகத்தை வெறுத்து, தன்னை தானே வெறுத்து, ஓ சிலுவை எடுத்துக்கொண்டு நட. சிலுவையை சுமந்து கொண்டு போனா சிங்காசனம் போகலாம். பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை, சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. இயேசுவை பின்பற்ற தீர்மானிப்பாயா? Are you ready to follow Jesus? What you say? What shall I do? நான் என்ன செய்வேன்? வாலிபன் பின்னிட்டு போனது போல திரும்பி போக போகிறாயோ? பரலோகத்தை பெற்றுக்கொள்ள விரும்ப போகிறாயா? பரலோகம் வேண்டுமானால் இயேசுவை பின்பற்றி வா. மூன்றாவதாக, இன்னொரு மனுஷன் இயேசுவை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்கிறான். என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 22வது வசனம். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 குற்றவாளிகள் இருக்கிறார்கள். ஒருவன் பரபாஸ், அவன் கொலை செய்து குற்றவாளியாய் ஆக்கினை தீர்க்கப்பட்டிருக்கிறான். இயேசுவோ ஒரு குற்றமும் இல்லாதவராய்
அவர் ஆக்கினை சுமந்து கொண்டிருக்கிறார். இந்த பரபாஸ் பெரிய மகா திருடன், கள்ளன், மரணத்திற்கு பாத்திரவான். ஆனால் இயேசுவோ ஒரு அக்கிரமும் செய்யாதவர். இந்த பிலாத்து ஜனங்களை பார்த்து கேட்கிறான், அப்படியானால் இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? What shall I do for Jesus? ஜனங்கள் சொன்னாங்க, இவனை சிலுவையில் அறையும். Crucified him. Crucify. ஜனங்கள் புலம்பினார்கள், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். முன்பு 2 குறிப்புகளையும் நான் சுவிசேஷமாய் அறிவித்தேன். இந்த 3வது குறிப்பை விசுவாசிகளுக்கு நான் பேச ஆசிக்கிறேன். இந்த இயேசுவை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிலாத்து கேட்கிறான். இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் நானும் இயேசுவை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும் என்று சிலுவையிலே அறைகிறவர்களா இருக்கிறோமா? இல்லாவிட்டால் இயேசுவோடு நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோமா? லிசன் ப்ளீஸ். இந்த ஜனங்களைப் போல இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று நாம் சொல்ல போகிறோமா? இன்னும் இயேசுவை சிலுவையிலேயே அறைந்து கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் நாம் இந்த இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட போகிறோமா? பவுல், சவுலா இருந்த பவுல் இந்த இயேசுவை ஒரு நாள் கேட்டான், நீர் யார் ஆண்டவரே? Who are you Lord? நீர் யார் ஆண்டவரே? இயேசு சொன்னார், why you persecuted me? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்படியானால் அதே கேள்வியை உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் கேட்டால் என்ன செய்ய போகிறோம்? நாம் இயேசுவை துன்பப்படுத்துகிறோமா, இல்லை இயேசுவை சிலுவையில் அறைகிறோமா? மீண்டும் மீண்டும் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறோமா? இல்லாவிட்டால் இயேசுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோமா? ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தன்னை சிலுவையில் அறைந்த ஜீவியம் உடையவனா இருக்கணும் ஐயா. நம்முடைய வேத புத்தகத்தை கலாத்தியர் நிருபத்திற்கு திருப்புவோம். கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம், Galatians chapter 2 verse 20, 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பவுலுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. I crucified with Jesus. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இப்போ இன்னொரு வசனம் படிக்கலாம். 5:24, 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கலேஷியன்ஸ். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இரண்டாவது சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவங்க ஆசைகளையும் இச்சைகளையும் எங்க அறைஞ்சிருக்கிறாங்களா? சத்தமா சொல்லுங்களேன். நம்பர் 3, 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கலாத்தியர். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். 3 காரியத்துக்கு ஒரு மெய் கிறிஸ்தவன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். நாம் 2:20 கலாத்தியர்ல, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். I crucified with Jesus, but I live, not I, but Christ. நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். அப்படியானால்
செல்ஃப், சுயத்திற்கு சிலுவையில் அறையணும். ஐ, அது இங்கிலீஷில் நாட் ஐ பட் கிரைஸ்ட். ஐ என்கிற நான், நான் என்கிற அந்த சுயத்தை சிலுவையில் அறையணும். ஒரு மெய் கிறிஸ்தவன் சுயத்தை சிலுவையில் அறைகிறான். சுயமாய் ஒன்று செய்யாமல் சுய சிந்தனை, சுய யோசனை, சுய புத்தி, சுய சித்தம், செல்ஃப் வில், இதெல்லாம் ஒன்று செய்யாமல் அதை சிலுவையில் அறைஞ்சிட்டு உம் சித்தம் இயேசுவே, உம் சித்தம் இயேசுவே. அதான் இந்த சிலுவையில் அறைகிற அனுபவம். சுயத்தை சிலுவையில் அறைகிறான். இரண்டாவது, கலாத்தியர் 5:24 படித்தோம். கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் ஆசை இச்சைகளை என்ன செய்திருக்கிறாங்களா? அப்போ ஆசைகளை கூட என்ன செய்யணும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சிலுவையில் அறையணும். இது வரைக்கும் நான் கலர் சேலையே கட்டுவேன், அது என்னுடைய ஆசை அப்படின்னா அதை இயேசுக்காக சிலுவையில் அறையணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு இது விருப்பம், என்னுடைய ஆசைகள், நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், அந்த ஆசைகள், லஸ்ட், இச்சைகள், all the pleasures we want to crucified in the cross. நம் சிலுவையிலே அதை ஆணி அடிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஐயா இருக்கிறாங்க, யாக்கோபு பிரசங்கியார்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரை பார்க்க ரொம்ப நாள் ஆசை. ஒரு சன்னியாசி. அவர் தூங்கவே மாட்டாராம். இந்த தூக்க பிசாசை என்னைக்கோ நான் தொலைச்சிட்டேங்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தூக்கத்துக்கு ஜெயம், தூக்கத்தின் மேல் ஜெயம். மருத்துவம் சொல்லுகிறது மனுஷன் தூங்கலைன்னா அவன் சீக்கிரம் மென்டல் ஆயிடுவான் அப்படின்னு. பைத்தியக்காரன் தான் என்ன செய்ய மாட்டான் சொல்லுங்க. ஆனால் அவர் சொல்றார், எனக்கு கர்த்தர் ஜபாவி ஊற்றின நாளிலே என் தூக்கத்தை எல்லாம் நான் சாகடிச்சிட்டேன். இன்னொரு பரிசுத்தவான் எனக்கு தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் எனக்கு விருப்பமானது எதையுமே நான் எடுத்துக்கிடலையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சத்தானது ஒன்று வேண்டாம், இயேசுவே எனக்கு சத்தா இருக்கிறார். He is my strength. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் எங்க வீட்டுக்கு வந்தார். ஒரு 3.5 மணி நேரம் நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தோம். அந்த மனுஷன் ஆரம்பிச்சதிலிருந்து கடைசியில் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரின்னு போடுற வரைக்கும் ஃபுல்லி ஸ்டாண்டிங் இந்த நீல் டவுன். நான் கொஞ்சம் நேரம் முழங்காலில் இருந்தேன், அப்புறம் அரை முழங்காலில் இருந்தேன், அப்புறம் எலும்பி நின்னேன். என் பிள்ளைகளும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரனை பார்த்தேன், ஜெபத்தில் 3.5 மணி நேரம் அப்படியே நெடுமுழங்காலில் இருந்தார். எனக்கு ரொம்ப அவரை பார்த்து அவருக்கு நான் பணிவிடை செய்யணும் போல இருந்தது. எனக்கு அந்த அனுபவம் இல்லையே. நான் கேட்டேன், ஜெபம் முழங்காலில் தான் இருக்கணும் ஐயா. இந்த அரை முழங்கால், கால் முழங்கால், காலை நீட்டிக்கிட்டு ஜெபிக்கிறது, படுத்துக்கிட்டு ஜெபிக்கிறதெல்லாம் நான் செத்துட்டேன். அதுக்கு ஜெபம்னாலே நான் நெடுமுழங்காலில் தான் இருப்பேன். ஸோ பரிசுத்தவான்கள் உலகத்திலே எல்லா வல்லமைகளின் மேல் ஜெயம் எடுக்கிறாங்க. அவங்களாம் எல்லா பலவீனத்தின் ஆவிகளை என்ன செய்கிறாங்களாம்? சிலுவையில் அறையிறாங்க. ஆனால் நமக்கோ ஆசையிலிருந்து விடுதலை இல்லை, ஆசாபாசத்திலிருந்து விடுதலை இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் சிலுவையில் அறையாமல் இருக்கிறோமே. நீங்களும் நானும். பிலாத்து கேட்கிறான், இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? அதே கேள்வியை இன்றைக்கு பரலோகம் உங்களை என்னை பார்த்தால் நீங்களும் நானும் இயேசுவை சிலுவையில் அறைகிறோமா? இல்லாவிட்டால் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோமா? நம்பர் 3, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தில் படித்தோமே, உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நானும் எங்க அறை உண்டிருக்கிறேன்? அப்போ எனக்கும் உலகத்துக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கும் உலகத்துக்கு என்ன இல்லை? ஒரு ஆளு 67 வயசு, முடி வெள்ளையாயிட்டுன்னு ரொம்ப துக்கமா இருக்கிறார். நல்லா டை அடிச்சுட்டு வரார்.
என்னன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லையா ஐயா, அது தேவன் தந்த இறக்கையா. முதிர் வயதாகும் போது தலைமுடி என்ன செய்யும்? நரைக்கும். இதை கருப்பு முடியா மாற்றி நீ வாலிபனா காமிக்கிறதுல என்ன லாபம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் அறைவோம், உலகத்துக்கு சிலுவையில் அறைவோம். உலகத்தான் அப்படி செய்கிறான். அவனுக்கு எல்லாரும் என்னைய பார்க்கணும்னு ஆசை. நான் அழகாக இருக்கணும், ட்ரிம்மாக இருக்கணும், ஊரில் போகிறவங்களாம் என்னை பார்க்கணும். உனக்கு எனக்கு அதல்ல. உனக்கு எனக்கு என்ன சிந்தைன்னா, என்னை இயேசு கண்டால் போதும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால உலகத்தின் வல்லமைகளுக்கெல்லாம் மரிக்கணும், உலகத்தின் ஆவிகளுக்கு மரிக்கணும். நம்ம பசங்கள்லாம் புதுசாக ஒரு பேண்ட் வந்துட்டா அதுதான் வேணும். போன வாரம் பெங்களூரில் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கிறேன். நிறைய வெள்ளைக்கார பிள்ளைகள் இங்கெல்லாம் கிழிச்சு கிழிச்சு பேண்ட்டு போட்டுன்னு இருக்கிறாங்க. அதை ஃபோட்டோ எடுத்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. நான் ஏறின ட்ரெயினில் தான் ஏறினாங்க. என்னுடைய 2வது பையன் கூட இருந்தான். என்னப்பா பைத்தியக்காரிங்க மாதிரி போட்டிருக்கிறாங்க, ஏன் இப்படி கிழிச்சு கிழிச்சு போட்டுட்ருக்குறாங்க? அப்புறம் தான் அவன் சொல்கிறான், இது இப்போ தான் பேஷன் போல இருக்குப்பா, இதெல்லாம் இப்போ உள்ள கலாச்சாரம். ஐயா, நமக்கு ஆண்டவர் அருமையான வஸ்திரம் உனக்கு தந்திருக்கிறாரியா. உலகம் வேண்டாம், உலக வேஷம் வேண்டாம், உலகத்தின் வல்லமை நமக்கு வேண்டாம். உலகத்தின் வேஷம் என்ன செய்கிறதாம்? கடந்து போகிறதே. இந்த உலகத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெறுவோம், உலக வழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவோம், சிலுவையில் அறையப்படுவோம். நாங்கள் இயேசுவே உம்மோடு கூட எங்கள் சிலுவையிலே, உம்முடைய சிலுவையிலே சுயத்தை சிலுவையில் அறைகிறோம், எங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைகிறோம். இந்த உலகத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? சிலுவையில் அறைகிறோம். இந்த உலகத்துக்கு ஏற்றவர்களாய் நம்ம ஜீவிக்கக்கூடாது. இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும். கொஞ்சம் கடைசியில் இருக்கிற எல்லாரும் சொல்லுங்களேன். இவர்களும் சீஷர்களை பார்த்து சொன்னார், அவர்களை நம்பினார். ஆனா நமக்குள்ளே உலகம் இருக்கா? யாக்கோபு லாபான் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்தபோது லாபான் தொடர்ந்து வந்தான். என் தெய்வத்தை ஏன் கொண்டு போனீங்க? யாக்கோபு தைரியமா கை உயர்த்தி சொல்றான், யாரிடத்துல உன்னுடைய தெய்வம் கண்டுபிடிக்கப்படுதோ அவன் கொலை செய்யப்பட கடவன். கூடாரத்தெல்லாம் தடவி பார்க்கிறான். ரூபன் தொடங்கி பெஞ்சமின் வரைக்கும் எல்லாரையும் தடவி பார்க்கிறான். ஒருத்தட கையிலும் இல்லை. அவன் தைரியமாய் கேட்கிறான், சகோதரனே தடவி பார்த்தீரே, என்னத்தை கண்டுபிடித்தீர்? நம்மையும் பிசாசு பார்த்து தடவி பார்க்குமோ? நம்முடைய கூடாரத்தை தடவி பார்த்து உலகத்துக்குரிய காரியம் இருக்கா? உலக பொருட்கள் இருக்கா? உலக சிந்தை இருக்கா? உலகத்தானை போல் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஜீவியம் இருக்கா? அதெல்லாம் தடவி பார்த்தா காணான் போக முடியாது. நாம் கொலை செய்யப்பட்டு கற்குவியலாய் மாறிடுவோம். நீங்களும் நானும் எல்லா வல்லமைகளையும் சிலுவையில் அறிவோம். இயேசு தைரியமாய் சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்குரிய ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. அப்படியானால் நீங்களும் நானும் சிலுவையில் அறைவோம். உலகத்துக்கு சிலுவையில் அறையப்படுவோம். ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையப்படுவோம். சுயத்தை சிலுவையில் அறைவோம். இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டாம். நம்மை என்ன செய்யலாம்? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கலாம் இந்த ராத்திரி? எத்தனை பேர் உண்மையாக ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் மாமிசமாய தேவாருள் செய்குவே. ஜெயம் பெற்று மாமிசமாய தேவாருள் செய்குவே. கைகளை தட்டி கல்வாரியில் அன்பினையே கண்டு விரை தோ
22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 22:10. இது யார்? ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? வேற யாரும் இல்லை. பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். தமஸ்குவை நோக்கி போகிறான். இயேசு அவனை சந்தித்தார். 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் அப்படின்னு கேட்டான். அந்த சாட்சி எடுத்து சொல்லும்போது சொல்லுகிறான், நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். நீ செய்ய வேண்டியதை எங்க போ? தமஸ்குக்கு போ. நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம், நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஒருவேளை இந்த ராத்திரி உன்னுடைய பக்தி நிமித்தம், உன்னுடைய வைராக்கியத்தின் நிமித்தம் நீ கற்றுக்கொண்ட பக்தியிலே சவுலை போல் இருக்கலாம். இந்த ராத்திரி இயேசு உன்னை சந்திக்கிறார். இயேசு உன்னோடு கூட பேசுகிறார். இயேசு உன்னோடு கூட இடைபடுகிறார். அவரை பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று நீ கேட்பாயானால், தமஸ்குவுக்கு போ, இந்த கன்வென்ஷனுக்கு போ, அங்கே நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனக்கு சொல்லப்படும். இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு தொடர்ந்து வா, நீ செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு சொல்லி தருவார். நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலாம். உனக்குள்ளே ஜெபங்கள் பரலோகம் கேட்கும். அவன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஒரு நியாயப்பிரமாணத்தின்படி வேதத்தை கற்றவன், பண்டிகை ஆசரித்தவன், காணிக்கைகளை செலுத்தினவன், உபவாச நோன்புகளை செய்தவன். அன்னைக்கெல்லாம் பரலோகம் அவனை பார்த்து இவன் ஜெபம் கேட்கிறான், ஜெபம் செய்கிறான் சொல்லல. ஆனா இன்னைக்கு தமஸ்குவில போய் அவன் அழுது புலம்பி ஜெபித்தான். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறான், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டு உனக்கு பரலோகத்துக்கு வேண்டி போக வேண்டிய வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் தமஸ்குவை போல இருக்கிற ஐபிசி ஜெப வீட்டுக்கு வா, இந்த கன்வென்ஷனுக்கு வா. நீ செய்ய வேண்டியதை கர்த்தர் உனக்கு சொல்லி தருவார். உன் ரட்சிப்புக்கு ஏற்றவளை உனக்கு சொல்லி தருவார். மன திரும்பதலுக்கு ஏற்றவளை உனக்கு சொல்லி தருவார். சொர்க்கராஜ்யத்திற்கு போக வேண்டிய வழியை உனக்கு அவர் இந்த ராத்திரி உனக்கு சொல்லி தருவார். உனக்காக தான் இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள். இயேசுவினிடத்தில் ஓடி வா. என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்வேன்? ஐஸ்வர்யவானை போல கேட்க போகிறாயா? பிலாத்துவை போல கேட்க போகிறாயா? சவுலை போல கேட்க போகிறாயா? இன்னும் அநேகர் உண்டு. சிறைச்சாலை அதிபதி கேட்டான், நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்படும்படி செய்ய வேண்டியது கேள். கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடலாமா? முழங்கால்களை மடக்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? நான் என்ன செய்ய வேணும் ஆண்டவரே? நான் என்ன செய்ய வேணும் ஆண்டவரே? எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு கற்றுத்தாங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு போதியும் ஆண்டவரே. கேட்கலாமே, கேட்கலாமே, கேட்கலாம். கேள்க. வாய் திறந்து, வாய் திறந்து, வாய் திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாம். முடிந்தவங்க 2 நிமிஷம் முழங்கால நிற்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்பேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? வாலிப தம்பி கேள், வாலிப தங்கச்சி கேள், நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? கேள், நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் உன்னோடு கூட இந்த ராத்திரி பேசி கொண்டிருக்கிறார். அவர் உன்னோட பேசுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.